நான் வாஸ்து நிபுணர் சிவமுருகன். நான் வாஸ்து டிப்ளமோ, ஜோதிடம் டிப்ளமோ. இப்போது எனக்கு நான் நான் பார்த்த வாஸ்துப்படி இருக்கிறதா அப்படின்ற ஒரு நண்பர் ஒருத்தர் வீட்டை பார்த்த பிறகு அதில் ஏற்பட்ட அனுபவங்களை உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு விரும்புகிறேன். இப்போது ஒரு நண்பர் வராரு. அவர் நம்ம பார்க்குறோம். அவர் ஏங்க இப்படி ஒரு வீடு நீங்கள் கட்டிக்கிட்டு இருக்கீங்க, என்னங்க இது மாதிரியெல்லாம் வீடு, இது ஏதாவது சந்தேகங்கள், டவுட் ஏதாவது உங்களுக்கு எந்த மாதிரி ஒரு இருந்தாலும் உங்களுக்கு உதவி பண்ணுறதுக்கு நான் தயாராக இருக்கிறேன். நீங்கள் சொல்லுங்கள் அப்படின்ற மாதிரி நான் கேட்குறேன். இல்லை சார், இல்லை நண்பா, நம்ம அந்த அளவுக்கு எனக்கு ஒன்றும் வாஸ்துல ஈடுபாடு இல்லை, ஒரு நம்பிக்கை அந்த அளவுக்கு இல்லை அப்படின்ற மாதிரி அவர் சொல்லிட்டாரு. இருந்தாலும் மனசு கேட்கல. நண்பர் அப்படின்ற மாதிரி ஒரு எண்ணத்தினதுனால நமக்கு அது மனசு கேட்கல. சரி, நம்ம என்ன சொல்கிறோம், நீங்கள் ஜஸ்ட்டு எந்த ஒரு டவுட் வந்தாலும் கன்சல்ட் பண்ணிக்கங்க அப்படின்ற மாதிரி சொல்லிட்டேன் நான். ஆனால் அவர் அதை அதை அந்த ஒரு பெருசாக எடுத்துக்கல. பட் இருந்தாலும் நான் இடையில் இன்னொரு டைம் வீடு கட்டுமானம் முடிகிற ஸ்டேஜில் இன்னொரு டைம் அந்த வழியாக போகும்போது, என்னங்க எப்படி கட்டியிருக்கீங்க என்னன்னு பார்க்கும்போது பார்த்தா ஒரு மிஸ்டேக் பண்ணிகிட்டு இருந்தார். என்ன மிஸ்டேக் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, வடகிழக்கு என்று சொல்லப்படுகின்ற அந்த ஈசான்யம் பகுதியில் அவர் என்ன பண்ணியிருக்காரு, எல்லாத்தையும் க்ளோஸ் பண்ணி கட்டியிருக்காரு. சின்ன இடமா கூட இருக்கட்டுங்க, ஆனால் வடகிழக்கு ஈசானியத்தை க்ளோஸ் பண்ணி நம்ம கட்டக்கூடாதுன்றது அவருக்கு தெரியல. பட் அதை ஏற்றுக்கிறதுக்கும் அவர் விரும்பலை. ஏன்னா வாஸ்து அவர் நம்பலை அப்படின்றாரு. வாஸ்துன்றது ஏதோ ஒரு இந்துக்களுக்கோ இது ஒரு சமயத்துக்கோ உருவாக்கப்பட்டது, அது தெரியல. இது என்னன்னு கேட்டிங்கன்னா, இப்போ பூமி எப்படி கிழக்கு நோக்கி சுற்றும், கிழக்கு திசையை நோக்கி சுற்றும்போது நம்ம சூரியன் பூமி சூரியன் மேல் நோக்கி ஏறுற மாதிரி தெரியும் உங்களுக்கு, நமக்கெல்லாம். அது மாதிரி இப்போ அந்த அமைப்பு இருக்கும்போது பார்த்திங்கன்னா, அதே மாதிரி தன்னைத்தானே வர இன்னொரு திசையில் சுற்றும். அது வடக்கு நோக்கி சுற்றும். ஸோ இப்போ இந்த சுற்றும்போது எதிர் திசையில் காற்று போகும்போது காற்று வேகமாக போகும். அப்போ அப்படி போகும்போது அதில் ஏற்பட்ட அந்த காற்று நம்ம ஆக்சிஜன் நம்மளுக்கு அதிகமாக கிடைக்கிற வகையில் தான் இந்த பூமி அமைப்பு பொறுத்து வீடுகளை நம்ம கட்டுறோன்றது தான் ஒரு சாஸ்திர முறை. அந்த முறைப்படி தான் அவங்க என்ன சொல்கிறாங்க, ஒரு பிளைண்டாக ஒரு வாஸ்துப்படி இப்படி வீடு அமைங்க, வடகிழக்கில் ஓப்பன் வச்சு கட்டுங்க, காற்று அதிகமாக வர மாதிரி, நம்ம உயிர் சக்தி என்று சொல்லப்படுன்ற அந்த காற்று ஆக்சிஜன் சார்ந்த காற்றுகள் அதிகமாக வர்ற மாதிரி வீடை வச்சு கட்டுங்கன்ற மாதிரி பிளைண்டாக சொல்லிட்டு போகிறாங்க. அதை உள்ளே நோக்கி பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியுது, இந்த பூமி இப்படி சுற்றுறதுனால தான் அது இப்படி பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு என்னுடைய ஆராய்ச்சி மூலமாக நானே அதை தெரிஞ்சுக்கணும் உங்களுக்கு அதை சொல்லின்னு இருக்கேன். இப்போ அதே போல் அந்த வடக்கும் அந்த இன்னொரு திசையில் நான் சொல்கிறேங்களே, தனித்தனியாக சுற்றின்னு வருது அப்படின்னு, அந்த வடக்கு நோக்கி அது அப்படியே சுற்றிட்டு வரும். அப்போ அந்த பக்கமும் காற்று வரும். அப்போ அதனால தான் என்ன சொல்கிறாங்க, நம்ம வடக்கு வைங்க வாசல், அப்படி இல்லை கிழக்கு வைங்க, இல்லை வடகிழக்கு வைங்கன்னு சொல்லியிருக்காங்க. பிளைண்டாக சொல்கிறது அது மாதிரி அவங்க. பட் ஆனால் இதோடைய விஷயம் இதுதான், காற்றுடைய அந்த திசையை வச்சு தான் இவங்க அது மாதிரி சொல்லிக்கிறாங்க அப்படின்றத நம்ம ஆராய்ச்சி மூலமாக அதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம். இப்போ அவர் என்ன பண்ணிக்கிறாரு, இந்த இடத்துல வடகிழக்கை சுத்தமாக அவர் க்ளோஸ் பண்ணிட்டுருக்காரு. ஸோ இப்போ உயிர் சக்தி அவங்க கிடைக்குமா, அவருக்கு கிடைக்காது. சரி, இது ஏன் ஆண்களை மட்டும் ஏன் பாதிக்குது அப்படின்னா, ஒரு சில பகுதிகள், ஒரு சில திசைகள் அந்த வாஸ்து சாஸ்திரத்தில் சொல்லும்போது என்ன சொல்கிறாங்கன்னா, இந்த குறிப்பிட்ட திசை இந்த அந்த வீட்டினுடைய குடும்பத் தலைவருக்கு, ஒரு குறிப்பிட்ட பகுதி பெண்களுக்கு, ஒரு சில குறிப்பிட்ட திசை ஆண் குழந்தைகளுக்கு, ஒரு சில இது பெண் குழந்தைகளுக்கு இது மாதிரி சொல்கிறாங்க. ஸோ அப்படி சொல்லும்போது இப்போ அது என்ன ஆகுதுன்னு பார்த்தீங்கன்னா, இப்போ அவர் அந்த குடும்பத் தலைவராகிறார். அப்போது அந்த வடகிழக்கு உயிர் சக்தி வர்றதையும் அடிச்சிட்டாரு. இன்னொரு மிஸ்டேக் இவர் பண்ணியிருக்கணுமே அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா, தென்மேற்கில் அந்த உயரமான 90 டிகிரி இருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. தென்மேற்கில் அமைக்கிறது மட்டும் எந்தவித வளைவுகளோ குறைவுகளோ இல்லாமல் 90 டிகிரி அமைக்கணும் அப்படின்ற மாதிரி, உயரமாக அமைக்கணும், மேடாக அமைக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அந்த பள்ளங்களோ எல்லாம் எதுவுமே வரக்கூடாது. ஆனால் இவர் என்ன பண்ணுறாரு, 90 டிகிரி வரல, தென்மேற்கில் 90 டிகிரி வராமல் அந்த இடத்துல தாழ்வான படிக்கட்டை அமைக்கிறார். ஸோ இப்போ இது என்ன ஆகுது, இதுவும் உயிர் சக்தி பிரச்சனையாக ஆகுது. தென்மேற்கில் ஆண்களுக்கான பகுதி. இது மட்டுமல்லாத இன்னொரு பிரச்சனையும் அவர் பண்ணுறாரு. என்ன பிரச்சனைன்னு பார்த்தீங்கன்னா, அவர் வடமேற்கில் ஒரு செப்டிக் டேங்கை அமைக்கிறார். எப்பவுமே வடமேற்குன்றது
நம்ம வடக்கு வடமேற்கு வந்து வடமேற்குன்றது காற்றுக்கான அந்த வாயு மூலை அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த காற்று வந்து எளிதாக போகிற மூலை. இப்போ இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, அந்த வாயு மூலை, அப்புறம் அந்த இதெல்லாம் வந்து என்னென்னா காற்று வெளியே போகிற அந்த பகுதி. அதான் பூமியில் நோக்கி இப்படி போகும்போது, திசையில் போகும்போது இந்த பக்கம் காற்று இந்த பக்கம் போகும். அதுக்காக தான் பாதியாக பிரித்து வச்சுக்கிறோம். இன்னும் நிறைய விஷயங்கள் அதெல்லாம் இருக்குது. நம்ம இந்த ஒரே எபிசோடில் இதை சொன்னால் அதெல்லாம் புரியாது. பட் இருந்தாலும் அது தெரிஞ்சிக்க முடியாது, அவ்வளோ சீக்கிரம் அவ்வளோ புரிஞ்சிக்க முடியாது. பட் நம்ம என்ன சொல்கிறோன்னா, அந்த வடமேற்கு பகுதியில் செப்டிக் டேங்கோ இல்லை பள்ளங்களோ கிணறோ இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி ஒரு போடுறோம். அது சரி, அது மாதிரி போட்டால் என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால், கேஸ், வம்பு வழக்கு, சண்டை பிரச்சனைகள், அது இதுன்னு பண பிரச்சனை, பொருளாதார பிரச்சனை எல்லாமே நடக்கும் அப்படின்ற சொல்கிறாங்க. சரி, அந்த மாதிரி இருக்கா அந்த இடத்துல அப்படின்னா, அந்த அவருக்கு அது மாதிரி இருக்குதுன்னு பார்த்தா, ஆமாம், கடன் ஏற்பட்டுச்சு, கொடுத்த பணம் வரல, நிறைய பிரச்சனைகள் அவர் சந்திக்கிறார். அவர் மேலே போலீஸ் கேஸ் வருது, எல்லாம் வருது. ஸோ அப்போ இதெல்லாம் என்னன்னு கேட்டிங்கன்னா, இதெல்லாம் கணக்கில் வச்சு அவர் என்ன பண்ணுறாரு, கடைசியில் வந்து அவர் நம்ம கூட இல்லை, இப்போது அவர் இறந்துட்டார். அதான் விஷயம் பாருங்கள். இதெல்லாம் வந்து வாஸ்துப்படி இருக்குது. சரி, இப்போது நீங்கள் சொல்கிறீங்க வாஸ்துப்படி இருந்தால் தான் இப்படி, அவங்க சொல்கிறாங்க ஜாதகம் அது மாதிரி இருக்கும்போது, கிரகங்கள் சரியில்லாமல் போது இது மாதிரி நடக்குது. எல்லாம் சேர்ந்தே தான் நடக்கும். ஏன்னா கிரகத்தில் இருக்கிற அந்த பாயிண்ட்டும், இந்த வீடு அமைப்பும் இதெல்லாம் சேர்ந்து நடக்கும். அதுலேருந்து நம்ம அவாய்ட் பண்ணிக்கிறதுன்னு பார்த்திங்கன்னா, வீடை வச்சு நம்ம அவாய்ட் பண்ணலாம். வீடை வந்து மாற்றிக்க முடியும். ஆனால் கிரகங்கள் இருக்கிற அந்த இதை வந்து நம்ம மாற்ற முடியாது. கிரகங்களில் இருக்கிற அந்த அமைப்பை வந்து ஜாதகத்தில் இருக்கிற கிரகங்களை தூக்கி இந்த பக்கம் அந்த பக்கம் வைக்கிறாங்கன்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் ஒன்றும் மாற்ற முடியாது. அது வந்து லாஜிக்கல் இல்லை. பட் வீடை மாற்றி கட்ட முடியும். அந்த இதை வந்து பலனை குறைச்சிக்க முடியும். அது நம்ம தான் செய்கிறோம் அந்த வீடு. ஆனால் அதுக்கான யோசனையை கேட்க விடாது பண்ணோம். ஆனால் முயற்சி எடுக்கணும். ஏதாவது மெடிடேஷன், தியானம் இந்த மாதிரி ஒரு சக்தியில் நம்ம அது பண்ணோம்னா கண்டிப்பாக செய்ய முடியும். பிரபஞ்சத்திலேருந்து வந்து நம்ம சொல்கிற ஒலிகள் வந்து சவுண்ட். அதனால தான் மந்திரங்கள் சொல்கிறாங்க. 48 நாள் அப்படின்னு சொல்கிறாங்க. 108 மந்திரங்கள் எல்லாம் சொல்கிறாங்க. இதெல்லாம் அந்த பிரபஞ்ச ஒலிகள். அந்த ஒலிகள் போய்ட்டு வானத்தில் அந்த வைப்ரேஷனில் நம்ம போய் சேர்ந்தால் அந்த ரிஃப்ளெக்ட் பண்ணணும் நம்மளுக்கு அப்படின்றதுக்காக தான் மந்திரங்கள் வச்சு சொல்கிறாங்க. இது வந்து நம்பிக்கைன்னா இது நீங்கள் ஆராய்ச்சி பண்ணி பார்த்தா கூட அந்த ஒலிகள் தெரியும். ஓம்னு எப்பவுமே ஒலிகள் சுற்றினே இருக்குது அப்படின்றத கூட தெரியும் உங்களுக்கு. பட் நிறைய விஷயங்கள் இப்போ இந்த வீடியோவில் பேச வேணாம், உங்களுக்கு அந்தளவுக்கு இது ஃபஸ்ட்டு வீடியோவில் இது மாதிரிலாம் கொஞ்சம் அதிகமாக வந்து இப்போது சொல்ல வேணாம்னு நினைக்கிறேன். பட் அது இப்போ நம்ம என்ன பண்ணுறோன்னா, இப்போ வடமேற்கில் இருக்குது அந்த வீட்டுக்காருக்கு அது மாதிரி அவருக்கு அது ஏற்பட்டது. இதை மட்டும் நீங்கள் இப்போதைக்கு தெரிஞ்சுங்க. இப்போ இன்னும் பல சந்தேகங்கள் உங்களுக்கு வரும். அதாவது பெயர் ஒலியை வச்சு நம்ம ஒரு வாழ்க்கை முறை மாறுமா, அதுக்கும் கிரகத்துக்கும் அந்த பெயர் ஒலிக்கும் என்ன சம்மந்தம், இதை வச்சு பார்க்கலாம். அடுத்தது வேறு என்னென்ன சந்தேகங்கள் உங்களுக்கு வாஸ்து இதில் வந்து இல்லாத போது அது என்னென்ன எஃபெக்டை நீங்கள் சந்திச்சிங்க, அதையும் என்கிட்ட நீங்கள் ஷேர் பண்ணிங்கன்னா அதுக்கான ரிசல்ட்டை நீங்கள் தெரிஞ்சுக்கலாம். இதுபோல் பல விஷயங்களை வந்து நம்ம வந்து நீங்கள் எங்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கலாம். எங்களுடைய யூடியூப் சேனல் வாஸ்து ரகசியம், அந்த வாஸ்து ரகசியம் யூடியூப் சேனல்லையும் போய்ட்டு நீங்கள் சர்ச் பண்ணி அந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கலாம். அடுத்த கட்டம் வந்து என்னுடைய வாட்ஸ்அப் செல் நம்பர் வந்து 9364556412. இந்த நம்பரை தொடர்பு கொண்டு எங்களை வாஸ்துவில் என்ன சந்தேகம் இருந்தாலும் ஃபுல்லாக தெளிவு பண்ணிக்கலாம் நீங்கள். அதுக்கான இதுதான் நம்ம வாழ்க்கை முறையில் சிறப்பாக வாழ்கிறதுக்காக ஒரு அமைப்பு தான் இந்த வாஸ்து சாஸ்திரம்ன்ற முறை. இது வந்து இது நீங்கள் ஜஸ்ட் புரிஞ்சு வச்சுக்கிட்டிங்கன்னா அந்த கொஞ்சம் வாழ்க்கையை செழுமையாகிறதுக்கு இந்த பெயர் ஒலி எப்படி மாற்றிக்கிறது, இதை பற்றியெல்லாம் அடுத்தடுத்த வீடியோவில் நம்ம இது ஒரு முதல் வீடியோ. அடுத்தடுத்த வீடியோவில் நீங்கள் தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருக்கலாம். எல்லா டவுட்ஸும் நீங்கள் கேட்டு தெரிஞ்சுக்கலாம். ரொம்ப நன்றி, வணக்கம்.